அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு அப்டேட் தெளிவாக துல்லியமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறோம், எந்த டேட்டில் வெளியிட போகிறாங்க, செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி நாங்கள் வெளியிட போகிறோம், ஸோ அதே மாதிரி டிஆர்பி வெப்சைட்டில் நாங்கள் என்னென்ன டேட்டில் வெளியிட போகிறோம், அதே மாதிரி நாங்கள் செலெக்ஷன் எப்படி நாங்கள் பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி எவ்வளோ மார்க் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக 38 மாவட்டத்துலேயும் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க மக்களே. அது என்ன அப்டேட் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுடைய கேள்விக்கான அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு விடை கிடைக்கும். ஸோ அதுக்கான உறுதி நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாமே தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரிசல்ட்டுக்கான அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காகவும் இன்னமும் நேர்காணல் முடிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடுறதுக்குமே நமக்கும் ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதனால தான். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் வேலைக்கான ரிசல்ட் குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு உறுதிப்படுத்திடுறேன். ரேஷன் கடை ரிசல்ட் குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை நேர்காணல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் பாதிக்கும் மேலே இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா விற்பனையாளரும் கட்டுனரும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விற்பனையாளர் மட்டும் வேக்கன்சி இருந்தது, ஒரு சில மாவட்டத்தில் கட்டுனர் மட்டும் வேக்கன்சி இருந்தது. ஸோ இந்த மாதிரி மாவட்டங்கள் நிறைய இருந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாதி மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்களுக்கு மேலே நேர்காணல் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 17-18 மாவட்டங்கள் இருக்குது. ஸோ அந்த மாவட்டங்கள் எல்லாமே விற்பனையாளரும் சரி, கட்டுனரும் சரி நேர்காணல் தேதி, அதாவது மழை எச்சரிக்கை காரணமாக நிறுத்திய இந்த நேர்காணல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரீடேட்டில், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய டேட்டில், வரக்கூடிய தேதிகளில் நாங்கள் அந்த நேர்காணலை நடத்தி முடிச்சிருவோம். அந்த நேர்காணல் நடத்தி முடித்ததுக்கு அப்புறம்தான் நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நாங்கள் ரிசல்ட் எங்களுடைய அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்லேயே நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் அப்டேட் செய்தியாளர்களிடம் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான், ஓகேங்களா? ஸோ இப்போ நடக்கக்கூடிய நேர்காணல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாங்கள் ரிசல்ட் எப்போ வெளியிடுவோம், ஸோ அப்டேட் எப்போ கொடுப்போன்றதையும் தெளிவாக சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இன்னமும் நேர்காணல் யாரெல்லாம் போகாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கனாக்கா செக் பண்ணி பார்த்துக்காங்க. அவங்கவுங்க அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்லேயே நாங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா மேலே, அதாவது பார்த்திங்கனாக்கா மேலே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க. எப்போ இன்டர்வியூ மீண்டும் இன்டர்வியூ நடக்க போகுது, ஸோ என்ன ஏதுன்றதை மேலே அப்டேட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டில் முடிஞ்சிச்சு 7ஆம் தேதி, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போகாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னமும் ரிசல்ட் வெளியிடாமல் தான் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியிடுன்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொன்ன ஒரு முக்கிய தகவல் நம்ம பார்த்தாச்சு இல்லையா? இப்போது செலெக்ஷன் லிஸ்ட்டு நாங்கள் எப்படி தயாரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ எல்லாருமே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க. ஸோ நிறைய பேருக்கு விஷயம்னா எப்படி மார்க் போட்டிருப்பாங்க, ஸோ அதுதான் இல்லையா? இப்போ 100 மார்க் டோட்டலாக, ஓகேங்களா? 100 மார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா 50 மார்க் நம்ம டாக்குமெண்ட்டுக்கு, 50 மார்க் நம்ம இன்டர்வியூக்கு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு 10 கேள்வி தான் கேட்டிருக்காங்க, ஒரு சில பேர் 25-30 கொஷின் கூட கேட்டிருக்காங்க, ஒரு சில பேர் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு சில பேருக்கு 5 கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி நாங்கள் மார்க் போட்டிருப்பாங்க அவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும்.
ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கொஷின் கேட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்கிற விதத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷினோட நிப்பாட்டிடுவாங்க. ஒரு சில பேர் 5 கொஷின் கேட்டிருப்பாங்க. 5ல் 4 கரெக்டாக சொல்லுவாங்க, 1 வந்து தப்பாக சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 கொஷின் கேட்டிருப்பாங்க. 10 கொஷின் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கொஷினே சொல்லாமல் அதை ஆன்சர் பண்ணாமே இருந்தீங்கன்னா அவங்க அடுத்தது கொஷின் ரைஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து 20 கொஷின் வரைக்கும் 25 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? 50க்கு. அதே மாதிரி டாக்குமெண்ட்டுக்கு வந்து 50 மார்க். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க் கிடச்சிரும். ஸோ டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், உங்களுடைய 10வது மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தமிழ் வழி சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக 50 மார்க் எல்லோரும் போட்டுருவாங்க. ஸோ ஏதாச்சும் சர்டிஃபிகேட்லாம் மிஸ் ஆகிருந்துச்சி, இல்லை ஜெராக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து குறைக்கிறதான சான்சஸ் தான் அதிகம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா கமெண்டில், இந்த ரேஷன் வேலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காசு கொடுத்து தான் வாங்கிடுறாங்க, எங்களுக்குலாம் கிடைக்காது, 10 லட்சம் 15 லட்சம் இருந்தால் தான் இந்த வேலையை எங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருமே சொல்கிறாங்களே அது உண்மையாக பொய்யா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வோடு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா பாதி. ஓகேங்களா? எல்லாமே நான் உடைச்சே சொல்லிடுறேன். இப்போது 50 இப்போ வந்து டோட்டலாக 2000 வேக்கன்சி நமக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தோராயத்துக்கு 2000 வேக்கன்சியில் வந்து மினிமம் ஒரு 1000லேருந்து 800 வேக்கன்சி. ஓகேங்களா? ஸோ 800 1000 வேக்கன்சி வந்து காசு கொடுத்தது வாங்கிடுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஓகேங்களா? அதுதான் உண்மையும் கூட. ஓகேங்களா? யாரும் உண்மையை சொல்லலைனா கூட இதுதான் உண்மை. 800லேருந்து 900 1000 வேக்கன்சி வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க எல்லாருமே. மீதி இருக்கிற 1000 வேக்கன்சி வந்து முழுக்க வந்து மெரிட் லிஸ்ட் தான் போட்டுட்ருக்காங்க. அதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1000 வேக்கன்சியில் நம்ம ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து கெஸ் பண்ணிங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த அரசு வேலை கிடைக்கும். இந்த ரேஷன் வேலைக்கு வேலைக்கு போகிறதுக்கான சான்சஸ்ன்றது ரொம்பவே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்வியூ நல்லா பண்ணணும். அதே மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக கொண்டு போகணும். ஸோ இதுதான் மெயினான வேலை. கிடைக்கல முயற்சி தான் முதல் வெற்றின்றதை யாரும் மறக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னமும் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரி, இனிமேல் வரக்கூடிய எந்த விதமான அரசு வேலைகளாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கேட்குறீங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வந்திருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருமான வரித்துறையிலேருந்து வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அதையுமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுடுறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்தே ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஓகேங்களா? ஸோ என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதில் வந்து ரெக்யூர்மெண்ட்டாக வந்து 2 மொபைல் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட 2 மொபைல் மீன்ஸ் நம்ம வந்து மெயில் ஐடி தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மெயில் ஐடி மீன்ஸ் அது ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். யாருமே கால் பண்ணாதீங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் இது பயன்படுத்திக்கோங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.